ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸ் கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெத்தலை க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கலர். சாரீ கலர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அழகான கனகாம்பர கலர், பிங்கிஷ் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலர். ஸோ செல்ஃப் சாரீ அப்படின்றதுனால நம்ம தனியாக யூனிக்காக வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் சில்க் காட்டன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக ஜாஸ்மின் கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் நெக். இந்த ஃப்ரண்ட் நெக் முடிச்சுட்டு பேக் நெக் டிசைனும் நான் லட்கான் டிசைனும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2 செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒரு அவுட்லைன் வந்து தனியாக யூனிக்காகவும் தெரியும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க் என்னன்றது பார்க்கலாம். இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக சாரீ வந்து செல்ஃப் சாரீ, ப்ளவுஸும் சேம் கலர் அப்படின்றனால அந்த கான்ட்ராஸ்ட் கலர், அந்த செல்ஃப் சாரீ கலரில் ஒரு லைன் வந்து 2 லைன் வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் என்ன மாதிரி கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பிரைட் பிங்க் கலர், பிங்கிஷ் கலரில் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும். நான் த்ரெட்டு கூட காட்டுறேன். ஸோ த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரெட்டும் இல்லை பிங்க்கும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அழகான கலர், கனகாம்பர கலர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த த்ரெட்டை வந்து 2ஆக எடுத்துகிட்டு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் வச்சு போடுறப்ப நீங்கள் வந்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், பிகினராக இருந்தீங்கன்னா. ஸோ ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சில்க் த்ரெட்டை விட ஒரு ஈஸியான ஒர்க் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிசிறு இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை பிசிறு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்காது. ஸோ பிசிறு இல்லாத மாதிரி பார்த்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி 2 லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு லைன் வந்து நம்ம மேலேருந்து கீழே கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம என்ன ஒர்க், அதாவது பார்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பட்டையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், லுக் வந்து நீட்டாக இருக்கும். அதனால் வந்து சக்கரை ரிங்கும் நம்பர் 3 சுகர் பீடும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடை பொறுத்தவரை 2 பீடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பட் அதே மாதிரி நீங்கள் பெரிய பீடு, அதாவது இந்த மாதிரி சக்கரி ஒர்க் நம்பர் 2லேருந்து கொஞ்சம் பிக் சைஸ் பீடை எடுக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் பீடாக சிங்கிள் மெட்டீரியலாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சக்கரி, அடுத்து நம்பர் 3 பீட், அடுத்து சக்கரி, அடுத்து நம்பர் 3 பீட். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சக்கரி ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்பர் 3 பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு சக்கரி எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, தென் மிடில் வந்து இன்னொரு ஸ்டிச், அதாவது அவுட்லைனில் வெளியில் வராமல் உள்ளே ஒரு ஸ்டிச், அடுத்து வெளியில் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரி வந்து ஷேக் ஆகாது, ஷேப்ஸும் கரெக்டாக கிடைக்கும். உள்ளே ஒரு ஸ்டிச், அடுத்து எம்டி ஒரு ஸ்டிச், அடுத்து அவுட்லைனில் ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி கொடுத்துடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்கரி வந்து கீழே விழுகாது, ஷேப்ஸும் மாறாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 2 லைன் செயின் ஸ்டிச், அடுத்து சில்க் த்ரெட்டில் ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச், ஒரு சுகர் பீட், அடுத்து நம்ம சக்கரி ஒர்க் அண்ட் நம்பர் 3 ஆன்டிக் பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டிச் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து டைட்டாக இருக்கும். பட் ரவுண்ட் பீட் அப்படின்றதுனால உங்களுக்கு பீடு வந்து ரோல் ஆகுமே தவிர கலராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம், அதாவது ரொம்ப டைட் இல்லாமல் ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப டைட் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் அந்த மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம சக்கரி ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுகர் பீட் வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் சூயிங் மிஷின் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ப்ளவுஸ் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறப்ப ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் கலரில் நீங்கள் சூயிங் த்ரெட் ஒர்க் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் நூல் தெரிஞ்சாலும் தனியாக கலர் வந்து தனியாக செப்பரேட்டாக தெரியாது. ஸோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கும் பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் அந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நல்லா அந்த த்ரெட் கலரில், பிங்கிஷ் ரெட் கலரில் ஸ்டோன்ஸ், அதாவது நம்பர் 2 சைஸ் ஸ்டோன்ஸ் எடுத்து நான் கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும், என்ன ஒர்க் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஸ்டோனை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது, இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்டோன்ஸுக்கு வந்து நீங்கள் 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி பீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல அந்த பெண்டிங் வர்றப்போ உங்களுக்கு 2 பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வராது. அதாவது பீட்ஸ் வந்து தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்டோன்ஸுக்கெலாம் நீங்கள் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு பீடு, அதாவது சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீடுக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் நாட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த நம்ம வந்து அடுத்த பீடில் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் நாட் போட்டாலும் சரி. இப்போ பீடில் இருந்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரும்பு டிசைன் மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீடில் நம்பர் 3 பீட் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் அதை நான் எடுத்திருக்கேன். ஃபோக்கஸ். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்பர் 3 பீட் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எம்டி ரவுண்டாக நம்ம விடாமல் ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த லுக் வந்து இன்னும் கொஞ்சம் பாப்பப் ஆகி தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற எம்டி டிசைனுக்கும் என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த சைடு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்டிச் கொடுத்துட்டு நம்பர் 3 பீடு ஒரு பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு நம்பர் 3 பீட், இதுவுமே ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கிடைக்கும். இந்த சைடு நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எம்டி ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுவுமே உங்களுக்கு நீட்டாக தெரியும். உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஒரு நம்பர் 3 பீட் ப்ளஸ் இன்னொரு நம்பர் 3 பீட் கொடுத்து நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு அரும்பு டிசைன் அப்படின்றதுக்காக ஒரு சுகர் பீட் ப்ளஸ் ஒரு நம்பர் 3 பீட் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் நம்பர் 3 பீட் ப்ளஸ் சுகர் பீட். ஸோ இந்த 3 பீடையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸோ இந்த 2 டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல புட்டாஸ் மார்க் பண்ணியிருக்கீங்களா. ஸோ ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேக் நெக் வந்து பாட் நெக் டிசைன் கேட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. மேலே விசிறி மாதிரி இருக்கிறது வந்து லட்கான் டிசைன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் ரேட்டில் பெஸ்ட் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இதுக்கடுத்த வீடியோவில் வந்து இந்த ப்ளவுஸ் டிசைனிங்கோட ஸ்லீவ் பார்ட் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் டேக் கேர், பபாய்.